See, ஸ்டாண்டர்ட் 10th சாப்டர் 2லேருந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ண போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் வீக் ஸ்டூடெண்ட்ஸ். See here first question பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.6 பேஜ் நம்பர் 42ல் find the HCF of 396, 504, 636. இப்போ இதுக்கு HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா ஏதாவது ஒரு 2 நம்பர்ஸ் மட்டும் HCF எடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நம்பருக்கு HCF கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் HCF ஆஃப் 396 அண்ட் 504. இது ரெண்டுக்கும் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் பிகர் நம்பர் இது 504. இதை தான் நீங்கள் டிவிடெண்ட்டாக எடுத்துக்கணும். இதை 396 வந்து டிவைசராக எடுத்துக்கணும். இது 504ல் எத்தனை டைம்ஸ் போகும்? 1 டைம் தான் போகும். ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 108. ஸோ 396 சப்ராக்ட் பண்ணோன்னா 108 வரும். இப்போ இந்த டிவைசர் 396 வந்து டிவிடெண்ட்டாக மாறிடும். இந்த ரிமைண்டர் வந்து உங்களுக்கு டிவைசராக மாறிடும். இப்போ இது வந்து 396 108ல் ஹவு மெனி டைம்ஸ் இட் கோஸ் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3ஆல் பண்ணிங்கன்னா 324 வரும். ஆக்சுவலாக 3 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் வந்து 72 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த டிவைசர் 108 எடுத்துக்கோங்க. இந்த ரிமைண்டர் 72 எடுத்துக்கோங்க. இப்போ இது எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக 2 டைம்ஸ்னால் 144 வருது. ஸோ 1 டைம் தான் போகும். ரிமைண்டர் வந்து சப்ராக்ட் பண்ணி பார்த்தோன்னா 36 வரும். இப்போ இந்த 72 எடுத்துக்கோங்க டிவைசர். 36 ரிமைண்டர் தான் இப்போ டிவைசர் ஆகிடும். இது டிவிடெண்ட் ஆகிடும். இது கரெக்டாக பாருங்கள், 2 டைம்ஸ் வருது. 2 into 36 வந்து 72. No reminder. Here reminder is 0. So once we got the reminder 0, so reminder is equal to 0. 0 அப்படின்னு சொன்னோன்னா அப்போ உங்களுக்கு இந்த லாஸ்ட்டாக எதால் நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வருது? 36 டிவைசர் இந்த 36. So HCF is equal to 36. இப்போது this 36 is the divisor of 396க்கும் 504க்கும். So HCF of 396 and 504 is equal to 36. இப்போ நமக்கு தேர்டாக ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, 696. இப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கும் HCF இதுவே வருதா அப்படின்னு செக் பண்ணணும் நம்ம. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டு ஃபைண்ட் HCF ஆஃப் தேர்ட் நம்பர் என்ன நம்பரு, 636 அண்ட் 36. இந்த 36 HCF கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 636 எடுத்துக்கோங்க. இதுதான் பிகர் நம்பராக இருக்குது. இப்போ இதுதான் டிவைசர் 36. ஸோ டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 17 டைம்ஸ் போகுது. ரிமைண்டர் வந்து 24 வரும். இப்போது இந்த டிவைசர் 36 ரிமைண்டர் 24 தான் டிவைசர் ஆகிடும். இது டிவிடெண்ட். இது பாருங்கள் 1 டைம் போகுது. ரிமைண்டர் 12 வருது. இப்போது இந்த டிவைசர் 24 டிவிடெண்ட்டாக மாறிடுது. ரிமைண்டர் 12. ஹவு மெனி டைம்ஸ் இட் கோஸ்? 2 டைம்ஸ். ரிமைண்டர் என்ன ஆகிடுது? 2 12s are 24. ரிமைண்டர் 0. ஸோ ஒன்ஸ் வி ரீச் த ரிமைண்டர் 0, இங்கே என்ன டிவைசர் இருக்கோ அதுதான் HCF. ஸோ ரிமைண்டர் is equal to 0. So HCF of
HCF ஆஃப் எதுக்கு HCF கண்டுபிடிச்சோம்? 3 6 36 and 36 is equal to 12. Is equal to 12. இப்போ இதே HCF தான் நம்மளுடைய 3 நம்பர்ஸ்க்கும் HCFாக வரும். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 396 504 636, இதுவே HCFாக வரும். ஸோ HCF is equal HCF of 396 504 and 636 is 12. 3 numbers. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு 5 மார்க்ஸில் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதே மாடல் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸசைஸில் பார்க்குறோம். எக்ஸசைஸ் 2.1ல் பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 2.1ல் சம் 6 இதுலேயே உங்களுக்கு வந்து 4 சப்டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. 4 சம்ஸையும் நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் இதே சம்ஸு நம்ம வீடியோவாக இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ரெஃபர் பண்ணி நீங்கள் போட்டு பார்க்கணும். ஸோ இது வந்து 5 மார்க்ஸில் நமக்கு வரும். ஸோ இதே எக்ஸசைஸில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் சம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து 4th சம் வர சான்ஸ் இருக்குது. சம் 4 அடுத்தது சம் 8 கூட இம்பார்ட்டன்ட் தான். சம் 8. ஸோ இது சம்டைம்ஸ் நமக்கு 3 நம்பர்ஸ் வந்தால் 5 மார்க்ஸில் வரும். 2 நம்பர்ஸ் இருந்தால் 2 மார்க்ஸில் வரும். நீங்கள் எனிவே நம்ம எல்லா சம்ஸும் நீங்கள் போட்டு பாருங்கள். நான் அப்புறம் உங்களுக்கு 2 மார்க்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் சம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இன் எக்ஸசைஸ் 2.1. ஓகே, தேங்க்யூ.